ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து மோர் குழம்பு, வெண்டைக்காய் ஃப்ரை அண்ட் மசால் வடை தான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு மோர் குழம்புக்கு வந்து நம்ம வெண்டைக்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வெண்டைக்காய் ஃப்ரைக்கு வந்து வெண்டைக்காய் வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மோர் குழம்பு வந்து எல்லாமே சாப்பிடுவாங்க, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் துவரம்பருப்பு வந்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசிகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கெட்டியான தயிர் தான் எடுத்திருக்கேன். அதையுமே வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வேணும்னா கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் ஃப்ரைக்கு வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கார மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டு, மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு இது ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிடுங்க. அதுக்கடுத்தது நம்ம தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுங்க. கொதி வர ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருந்தோம் வெண்டைக்காய் ஃப்ரைக்கு. அதை எடுத்துகிட்டு அது கூட வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்றா போல் கலந்து விட்டுருங்க. நல்லா கலரிட்டு எடுத்து ஊற வச்சுருங்க அப்படியே. நெக்ஸ்ட்டு வந்து நான் மசால் வடைக்கு கடலப்பருப்பு தான் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிடலாம். அதில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ண வெண்டைக்காயை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து மசால் வடை போட்டு எடுத்துடலாம். மசால் வடை வந்து அந்த மாவு வந்து நமக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக வராது வடைக்கு. ஸோ கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு அழுத்தினீங்கனாலே வடை ஷேப் வந்துடும். அதை வந்து நம்ம ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அதை போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம வடையை வந்து எடுத்துடலாம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.